الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الله تعالى يقول العز إزاري والكبرياء ردائي فمن ينازعني في واحد منهما فقد عذبته رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தபா சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்திடமும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் படைத்த ரப்புல் ஆலமீனோட ஒவ்வொரு மனிதனும் தொடர்புள்ள மனிதனாக துனியால வாழ வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் கிட்டேனும் எதிர்பார்க்கிறான். நாங்க சில நேரங்கள்ல யோசிக்கலும், நாங்க எல்லாரும் படைத்த ரப்போட தொடர்பு வைத்துதான் இருக்கிறோம். 5 நேரம் அது நாங்க டைமுக்கு தொழுகிறோம். ஒவ்வொரு வருடமும் அது நாங்க சரியாக நோன்பு பிடிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் உம்ரா வசதி உள்ளவங்க சரியாக செய்யறாங்க. அதே போல ஜகாத்துடைய விஷயம், சதகாவுடைய விஷயம், இதெல்லாம் பேணுதலாக நாங்க செய்யறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட தொடர்பை நாங்க சரியாதான் வைத்திருக்கிறோம் என்பதாக நாங்க எல்லாரும் ஒரு பக்கத்துல யோசிக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள்ல கிட்டத்தட்ட 100க்கு 50% மக்கள் என்பதாக சொல்லலாம், பிழை இல்ல. 100க்கு 50% மக்களுடைய அமல்தான் அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய சக்தி, அவனுடைய வல்லமையை விளங்கி சரியாக அமல் செய்யறாங்களே தவிர மற்ற 50% அமல்கள் 50% மக்கள் அமல் செய்யறாங்க. அது இபாதத்தாக செய்யல, அது வாழ்க்கையில அவங்க ஆதத்தாக செய்யறாங்க. யோசிக்கலும் அது என்ன இபாதத்? ஆதத். இபாதத் என்றா நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத். இந்த இபாதத் அதிகமான மனிதர்களுடைய வளமையில அது ஆதத், வளமையாக செஞ்சுட்டு வந்த ஒரு விடயமாக தான் அமல் செய்யறாங்க. அப்படின்னா உதாரணமாக ஒரு மனிதன் காலையில டீ குடிக்கிறார், சில மக்கள் கோப்பி குடிக்கிறார். இது ஷரியத்துடைய பார்வையில் இது கட்டாயம் கிடையாது. ஆனா கோப்பி குடிக்காட்டி இது வளமையாக செஞ்சிட்டு வந்த ஒரு அமல், ஆதத்தாக செஞ்சாரு, இது செய்யாட்டி அந்த நாள் அவருக்கு ஒரு மாதிரி. சில மக்களுக்கு டீ குடிச்சாதான் டாய்லெட்டுக்கு போகல, சில மக்களுக்கு பேப்பர் வாசிக்கணும், அது ஒரு ஆதத். இது ஷரியத் இல்ல, இது ஆதத், வளமை. இது
அத போல அதிகமான மக்கள் அமல் செய்யறாங்க. 5 நேரம் தொழுக, இந்த 5 நேரத்துல ஒரு நேரம் உடுப்பட்டா சொல்லுவாரு, 5 நேரம் விடாம தொழுதுட்டு வந்த வளமையாக செஞ்சுட்டு வந்தோம் தானே, அது விட்டதால கவலை. ஏன் கவலை தெரியுமா? வளமையாக செஞ்சது உடுப்பட்ட கவலை. ரப்புல் ஆலமீன் அல்லாவுக்காக வேண்டி நான் தொழுதுட்டு வந்த விடயம் உடுப்பட்டு என்ற கவலை கிடையாது. கசப்பாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளதான் ஓணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த ஆதத்தான அமல் அல்ல. நீ வளமையாக செஞ்சுட்டு வந்த அமல் மிஸ் ஆகிறது இது அல்ல. நீ எதிர்பார்க்கக்கூடிய அமல் என்ன தெரியுமா? துனியால வாழக்கூடிய நேரம் முதலாவது ஒரு மனிதன் ரப்ப விளங்கணும். ரப்பா ஏன் குர்ஆன் எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரி, இன்னும் மனிதர்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை எப்படி விளங்கணுமோ அப்படி இன்னும் விளங்கல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க. பேசப்படக்கூடிய விடயத்தை, ஆழமான விடயங்கள் அல்லாஹ் தாலா நிச்சயமாக விளக்கத்தை தருவான். நாங்க எல்லாரும் இப்ப இந்த துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 30 வருஷம் 40 50 60 70 80 வருஷம் வாழ்றோம். இந்த 80 வருஷம் வாழ்க்கையில 50 வருஷம் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனுபவம் வித்தியாசம். சில மக்கள் படிப்புல முன்னுக்கிப்பாங்க. O level, A level, டிப்ளமா, ஹையர் நேஷனல் டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர்ஸ், அப்படி போய்த்து கொண்டே இருப்பாங்க, முன்னுக்கு நிற்பாங்க. சில மக்கள் இருக்கிறாங்க ஓதலுடைய விடயம், மார்க்கத்துடைய இல்ம், ஹாஃபிஸாகி, ஆலிமாகி, முஃப்தியாகி, முதர்ரிஸாகி, முஃபஸ்ஸிராகி, இப்படி வைத்துக் கொண்டே இருப்பாங்க. இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க எப்படி என்றா, அவங்களுக்கு வியாபாரத்துடைய எல்லா நுணுக்கமும் தெரியும். பஜார் தெரியாதவர் இல்ல அவருக்கு முழு பஜாரும் தெரியும். எல்லா வியாபாரத்தையும் நல்ல கெட்டிக்காரத்தனமாக செய்வார். இன்னும் சில கூட்டம் ஈகிறாங்க, அவங்களுக்கு உள்நாட்டு செய்தி இல்ல, பொலிட்டிக்கல் எல்லாம் தெரியும். சில மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ல ஈக்கக்கூடிய அந்த மந்திரிக்கு தெரியாத விஷயம் கூட இவருக்கு தெரியும். ஏன்? பொலிட்டிக்ஸ்ல அவர் சரியான ஊரின் ஒரு மனிதன். எங்களுக்கு உள்நாட்டு செய்திகள் தெரியும், வெளிநாட்டு செய்தி தெரியும், விளையாட்டு செய்தி தெரியும், வணிக செய்தி தெரியும். முழு உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு அறிவிக்கி எத்தனை விஷயங்களை வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு டிரைவிங் தெரியும், எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில் அனுபவம். இத்தனை அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கிட்ட கூப்பிட்டு, உனக்கு இவ்வளவு துனியாவுடைய விஷயம் தெரியும், உனக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பத்தி என்ன தெரியும்? இவனுடைய குத்ரத், இவனுடைய சக்தி, இவனுடைய வல்லமை, இவன் இந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆழமாயிருக்கு. அப்படி என்ற ஒரு கேள்வியை முன் வச்சா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லும், ஏண்ட ரப்ப பத்தி எனக்கு எவ்வளவு தெரியும்? ஒரு 10 நிமிஷம் 15 விஷயம் அல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் பேசுங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல 1000 ஆயத்துக்கு மேலால விளங்கப்படுத்துறான் படைத்த ரப்பு யார். வானத்துடைய சொந்தக்காரன், பூமியுடைய சொந்தக்காரன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொபோவை கண்டுபிடிச்சா பெருசா பேசுறோம். ஏன்? எலக்ட்ரானிக் ஐட்டம், இத கண்டுபிடிச்சா பெருசா பேசுறோம். எந்த ஒரு தூணும் இல்லாம 7 வானத்தை படைச்ச ரப்பு, 7 பூமியுடைய ரப்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மரத்தில இருந்து ஒரு இலை விழுறதாக இருந்தாலும் வமா தஸ்புது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அந்த இலை எந்த இடத்துல விழும் என்பதையும் அறிஞ்சவன் தான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 ஆயத்துக்களுக்கு மேலாக அல்லாஹு தஆலா தன்னுடைய குத்ரத் என்ன, அவனுடைய வல்லமை என்ன அல்லாஹ் விளங்கப்படுத்தி கொண்டே போறான். பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், ஆரம்பமாக படைக்க கூடியவன். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவனுக்கு ஒரு முன்னுதாரணம் தேவையில்லை படைக்கிறது. ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் என்றா, உதாரணமாக பறவையை பார்த்து விமானத்தை கண்டுபிடிச்சான். அதே போல எறும்புகளுடைய வரிசையை பார்த்து ட்ரெயினை கண்டுபிடிச்சான். தும்பிய பார்த்து ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சான். ஆனா அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு முன்மாதிரியும் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு முன்மாதிரி காட்ட வேண்டிய தேவையே இல்லை அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாம தண்ணீரை படைத்தவன். தண்ணீருக்கு எங்களுக்கு ஒரு முன்மாதிரி சொல்லலுமா? எதை பார்த்து தண்ணியை படைச்சிப்பா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஆழமான விஷயங்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். ரப்புல் ஆலமீன் என்றா யார்? அவனுக்கு ஒரு வார்த்தை போதும். வஇதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். குன் என்ற வார்த்தையின் மூலமா அவன் வேண்டியதை உருவாக்க கூடியவன். இந்த நம்பிக்கை உள்ளத்துல வரும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு இந்திரிய துளியில இருந்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனிய்யின் யும்னா, ஒரு இந்திரிய துளியில இருந்து நான் உன்னை படைக்கலையா, அதுக்கு பின்னால சதக்கட்டியா மாறலையா, அதுக்கு பின்னால உனக்கு நான் ஒரு உடம்ப கொடுத்து வெளியில மனிதனாக கொண்டு வரலையா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய குதிரத் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா உள்ளத்துல தொழுகையில ஒரு நாளும் கொட்டாவி போகாது. எங்கட முன்னுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு எம்பி நிற்கிறார், ஒரு பிரசிடென்ட் நிற்கிறார். இந்த நேரத்தில் அவர் பேசுறாரு, நான் அவரோட பேச போகல, கொட்டாவி விட்டு கொண்டா பேசுவோம்? சோம்பரையா பேசுவோமா? இல்ல, கண்ணியத்தோட அப்படியே எவ்வளவு வளையலுமோ அவ்வளவு வளைஞ்சி உடம்ப ரெண்டாக்கி. ஏன்? மினிஸ்டர் கண்ணியம் எங்கட உள்ளத்துல இருக்குது, பார்லிமெண்ட் எம்பியுடைய கண்ணியம் உள்ளத்துல இருக்குது, பிரசிடென்ட் உடைய கண்ணியம் எங்கட உள்ளத்துல இருக்குது. படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கண்ணியம் இல்ல. அப்ப நாங்க செய்யக்கூடிய அமல்கள் ஆதத்தா இபாதத்தா? ஆதத். இது வலம சவாரி எழுவாங்க, வலம. ஏன்? உள்ளத்துல கண்ணியமே தான் தொழுகையில சோம்பலிக்காது. சோம்பல் வருவதுண்டா இன்னும் ரப்பா நாங்க விளங்கல்ல. ரப்பு யார்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருசாக தேவையில்ல, எங்கட பொறப்ப நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான். தௌராத்ல வரக்கூடிய விஷயத்தை முஸ்னத் அபூ யஅலான்ற கிதாபுல கொண்டு வராங்க. அல்லாஹு தஆலா இப்ன ஆதம் ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக், ஏ ஆதமுடைய மகனே, உன் தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் உனக்கு ஒரு ஒதுங்கக்கூடிய தளத்தை தாயிட வயிற்றுக்குள்ள தந்தவன் நான். தாயிட வயிற்றுக்குள்ளால் ஒரு ஒதுங்குற இடம். உன முகத்தை சரியா 9 மாசம் பூர்த்தியாகினதுக்கு பின்னால உன முகத்தை முதுகில தாயுடைய முதுகின் பக்கம் திருப்பினவன் நானே. உன தாய் தின்னக்கூடிய சாப்பாட்டுடைய நாட்டம் உனக்கு வரக்கூடாது. டாக்டருக்கு செல்லும் புள்ள அடுத்த பக்கம் திரும்பிட்டு தலை அப்படி பேசிட்டு இப்படி வந்துட்டு, ஆனா திருப்பினது யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், ஓன மாதங்கள் பலம்மா அந்தம்ம முத்ததா ஷுரை, உன்னுடைய மாதங்கள் பூர்த்தியாகிட்டா அந்த பிரசவத்துக்கு பொறுப்பான மலக்குக்கு நான் தான் சொன்னேன், அவரை நீ உன்னுடைய சரகின் மூலமாக வெளியே நீ தள்ளு. அதுக்கு பின்னால வெளியில வந்தாய், அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உட தாயிட வயிற்றுக்குள்ள இருந்து ஓல வெளியில கொண்டு வந்தது நான் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளியே வரப்போகல அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஅ, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியா. உனக்கு உன மானத்தை எப்படி மறைக்கணும் என்று உனக்கு தெரியா. நீ ஆனா பெண்ணா என்று உனக்கு தெரியுமா? தெரியா. பல் இல்ல கடிக்க தெரியா, கை 2 இருந்துச்சு பிடிக்க தெரியா, கால் இருந்துச்சு நடக்க தெரியா, ஒன்றும் தெரியா. இதெல்லாம் தந்தது யார்? அல்லாஹ் சொல்றான், நான் தான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ, கேட்கிறதுக்கு காது, வல் அப்சார், பார்க்கிறதுக்கு பார்வை, வல் அஃபிதா, சிந்திக்கிறதுக்கு புத்தி, நான் தான் உனக்கு தந்தேன். லஅல்லகும் தஷ்குரூன், நன்றி இல்லையா உனக்கு? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியால எவ்வளவு நிஅமத்தை தந்திருக்கிறானே. அது எங்களோட ஒரு பொறப்ப பேசுறோம், நேரம் சுருக்கம், ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி ரப்புல் ஆலமீன விளங்கி எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ள ரகசியமான அமல்கள் என்னென்ன இது வாழ்க்கையில. என்னுடைய குத்துபாவுடைய பிரதான தலைப்பு இதுதான். எனக்கும் ஏன ரப்புக்கும் மத்தியில் உள்ள ஏன ரப்ப நான் விளங்கி எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ரகசியமான அமல் என்ன வாழ்க்கையில. இந்த 5 நேரம் தொழுகை அல்ல, இந்த வருஷத்துக்கு ஒருக்கா நோன்பு அல்ல, எனக்கும் மேல ரப்புக்கும் மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியா. என்ன ரகசியமான அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எலும்பி பாப்ப நடுநீச்சு நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில ஈக்க மாட்டான், எலும்பி பெய்து பார்த்தா ஜன்னத்துல் பகீல அழுவான். சுப்ஹானல்லாஹ். இது யார்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. யா ரசூலல்லாஹ், உன முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது யா ரசூல். இவங்களோட கவலை, இவங்களோட தொடர்பு எப்படி?
தஹஜ்ஜுதுல அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் மட்டும் உள்ள தொடர்பு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாஃபத்துடைய காலத்துல ஒரு கண் தெரியாத ஒரு குருட்டு பெண்மணி, வயசாளி, இவ ஈக்கிறது மதீனால தொங்கல்ல, ஊருக்குள்ளே மாறல்ல, ஏன் கண் விளங்குறல்ல, இவ மதீனால எல்லையில இருந்து கத்தி ஓடிக்கொண்டு வாரா. இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து, வாழ்க்கையில மௌத்து. எல்லாம் யோசிக்கிறாங்க, கண் தெரியாத பொம்புல, வயசாளி பொம்புல, ஊருக்குள்ள வாரனே இல்ல, இவ எப்படி செல்லுவா? அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து. கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறான், உண்மையில அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து. அல்லாஹ் கேக்குறான் அந்த பெண்மணி கிட்ட, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து எப்படியாப்பா தெரியும்? இது யார்? பிரசிடென்ட், கவர்னர், அவருடைய கிலாபத், கலீஃபா, எப்படி மௌத் என்று சரியா சொன்னீங்க? சொன்னாங்க, உங்களோட கலீஃபா இருக்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால என் வீட்டுக்கு வருவான், என்ன டாய்லெட்டை கிளீன் பண்றது உங்களோட கலீஃபா தான், சுபஹான், எனக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது உங்களோட கலீஃபா தான், என் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு தாரோம் உங்களோட கலீஃபா தான். மௌத்து வரைக்கும் ஊர்ல இருந்த யாருக்கும் தெரியா இப்படி ஒரு ரகசியமான அமல் அவருடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு ரகசியமான அமல்கள் இருக்குது வாழ்க்கையில? நாங்க ஒன்று சென்னா கக்கோணுமே, சக்தி எடுக்கணும் வெளியில போய், நாங்க தான் செய்யறோமே மஸ்ஜிதுக்கு, நாங்க தான் செய்யறோமே மதரசாக்கு, சக்தி எடுக்கிறல்ல, ரகசியமான அமல்களை பாதுகாத்தாங்க வாழ்க்கையில. கபருக்கு வெறும் கையோட போவானம், அமல்களை செஞ்சு வைங்க, ரகசியமா தொடர்பு வைங்க ரப்போட. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவம் எழுதுறாங்க, அதிகமான மஸ்ஜிதுகள் அந்த கிதாபிக்கும் எனக்கு ஞாபகம் இல்ல பேர். அந்த சம்பவத்தில் எழுதுறாங்க, ஒரு தடவை மக்கால சரியான பஞ்ச காலம், மதீனால சரியான பஞ்ச காலம். அந்த நேரம் நான் மஸ்ஜிதில் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால நான் மஸ்ஜிதுக்கு வெளிப்பள்ளியில உட்கார்ந்து அப்படியே எனக்கு தூக்கம் வைத்துட்டு திடீரென முழிப்பு வந்து பார்க்கிறேன், ஒரு மனிதன் மஸ்ஜிதை நோக்கி வாரார். இவர் எப்படி வாராரு? ஒரு கருப்பு புடவையோட தண்டை மேல போத்தி, அவருடைய முகம் விளங்குது இல்ல, இவர் வாராரு மஸ்ஜிதுக்கு வந்து நேரா போறாரு, வுது செய்யறாரு, முன் சப்புக்கு போறாரு, தக்பீரை கெட்டுறாரு, தொழுறாரு தொழுறாரு தொழுறாரு, தொழுது கொண்டே இருக்கிறாரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியா, வாராரு, தக்பீரை கெட்டுறாரு, தொழுறாரு, தொழுது எல்லாம் முடிஞ்சு சரியா ஃபஜ்ர் கிட்டையாக போகல, அப்படியே தொழுகையில சலாம் கொடுத்தாரு, குடிச்சிட்டு கையேந்தி துவா செய்யறாரு, யா அல்லாஹ், எத்தனையோ வருஷ காலமா மழை இல்ல, இவர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ், மதீனால சரியான பஞ்ச காலம், எல்லாம் கஷ்டப்படுறாங்க, மழை இல்ல, நீ எப்படியாவது உன்னுடைய அருள் மழையை இறக்கிடு. இவர் கைய பனிய போட முன்னுக்கு மழை கீழே வந்துட்டு, சுபஹான். அதுக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் மலையில நனைஞ்சு கொண்டே வீட்டுக்கு போனாங்க. நானும் பாக்குறேன், அடுத்த நாள் பாக்குறேன், இதே போல வந்தாரு, முகத்தை மூடிக்கொண்டு தான் வாராரு, வுது செய்யறாரு, முன்சப்புக்கு போறாரு, தொழுறாரு தொழுறாரு, ஃபஜ்ருடைய நேரம் வரப்போக்கல சலாம் கொடுக்கிறாரு, கையேந்துறாரு, யா அல்லாஹ், மதீனாக்கு மழை இல்ல, பஞ்சமா இருக்குது, எப்படியாவது மழை இறக்குது, மழை இறங்குது, எல்லாம் ஃபஜ்ர்ல நனைஞ்சு கொண்டே போறாரு. நான் பார்த்தேன் எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றா, வருஷ கணக்கா மழை இல்ல மதீனால, ஆனா 2 நாளுடைய மலையில முழு மதீனாட பஞ்சமும் போயிட்டு. ஆனா யாருன்னு தெரியா? இப்ப நான் யோசிச்சேன், என்னது முஹம்மது இப்னு முன்கதிர் செல்றாங்க, அடுத்த நாள் நான் இவரை ஃபாலோ பண்ணணும், யாருக்கு இவருடைய துஆ எனக்கு போகணும், அப்படிதான் நாங்க பார்ப்போம். என்ன சரி தோண்டி துளாதான் பார்ப்போம். முஹம்மது இப்னு முன்கதிரும் எதிர்பார்க்கிறாங்க, வலமைய போல வாராரு, வந்து தொழுறாரு, ஃபஜ்ர் தொழுதத்துக்கு பின்னால் இவருக்கு பின்னாலே நான் போனேன், மதீனாவுடைய எல்லைக்கு போனாரு, போனதுக்கு பின்னால் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போனாரு, நான் பின்னுக்கால போய் சலாம் சொன்னேன், திரும்பல்ல அவரு கேட்டாரு, யார் நீங்க? சொன்னாங்க, நான் முஹம்மது இப்னு முன்கதிர், உங்களோட துஆவை எடுத்துக்கொள்ள வந்தேன். சொன்னாங்க, இதுக்கு முன்னுங்க நான் சந்திச்சுக்கிறோமா? நான் சொன்னேன், இல்ல. அப்படி என்ன சந்திக்க வேண்டிய நேரம் வந்தா நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படி என்று சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து வஃபாத் வரும் வரைக்கும் எவ்வளவு ஆயுட்காலம் அவருக்காக வேண்டி வெயிட் பண்ணினேன், காத்திருந்தேன், கடைசி மட்டும் அவர் யாரென்று எனக்கு சொல்லவே இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்துக்கு கீழால் உலமாக்கள் என்ன தெரியுமா எழுதுறாங்க? கிட்டத்தட்ட நாங்க எல்லாம் செய்யக்கூடிய கிலோ கணக்கான அமல்களை விட இந்த மனுஷருடைய கிராம் கணக்கான அமல் பாரம், பாரம், சரியான பாரம். நாங்க கிலோ கணக்கு அமல் செய்யறோம், அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. எங்களுக்கு மலை இறக்க தேவையில்ல, வானத்துல இருந்து பக்கத்து ஹோட்டல்ல இருந்து ஒரு சாப்பாடு எங்கட வீட்டுக்கு எடுக்கலுமா ஒரு துவால.
ஒரு காலம் இருந்துச்சு. எப்படி சஹாபாக்கள் போனாங்க, சஹாபி ஒன்றுடைய கழுத ஷாஹது, நாங்க எல்லாம் படிச்ச பேசிக்கான சம்பவம். 2 ரக்காத்துடைய தொழுகையில ஒரு கழுதைய ஹயாத்தாக்கினாங்க. கழுத தேவல்ல, எங்கட 2 ரக்காத்துடைய தொழுகையில ஒரு கொசிய ஹயாத்தாக்கிடுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க தொழக்கூடிய தொழுகையில உசுரோடு இருக்கிறது ஷாகும், செத்தது ஒரு நாளும் ஹயாத்தாகிறது. ஏன்? ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிற செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வெளியில செல்லும். நாங்க ஜும்மா, நாங்க தராவி, நாங்க நோம்பு, நாங்க தான் செய்யறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம். தக்குவாதாரியுடைய அடையாளத்துல உண்டு. செஞ்ச அமல ஒரு நாளும் வெளியில செல்ல மாட்டார். நான் அமல் வாழ்க்கையில செய்யல் என்பதாக யோசிப்பார், ஒரு நாளும் வெளியில செல்ல மாட்டார். குதுபுத்தீன் பக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவில் நியூ டெல்லிக்கு போனவங்களுக்கு தெரியும். குதுப் மினார் என்ற பிரபல்யமான ஒரு கட்டிடமே. இந்த கட்டிடம் தாஜ்மஹாலை போல பிரபல்யம். ஆனா தாஜ்மஹால் தெரியும், ஏன்? சிம்பிள் ஆஃப் லவ், அது தெரியும். குதுப் மினார் தெரியா? இது எங்கட முஸ்லிம் ஒரு ஆளி மிகப்பெரிய கெட்டின கட்டிடம், நிழல் விழாத ஒரு கட்டிடம். இந்த குதுப் மினார் குதுபுத்தீன் பக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத்தாக கூடிய நேரம் 3 வசியத்தை செஞ்சாங்க. சொன்னாங்க, ஏண்ட ஜனாதாவை தொழுவிக்க கூடியவங்களுக்கு 3 குவாலிபிகேஷன் இருக்கும். முதலாவது குவாலிபிகேஷன் தான் அவர் பருவம் அடைஞ்சதுல இருந்து தக்பீரத்துல் இஹ்ராம் வாழ்க்கையில ஒட்டிக்கப்படாது. தக்பீரத்துல் இஹ்ராம் என்றா இமாம் கெட்டக்கூடிய முதலாவது தக்பீர் அல்லாஹு அக்பர், ஹராமாக்குற தக்பீர். அர்த்தம் அதுதான், சிலவங்களுக்கு அதுவும் தெரியாது. ஹராமாக்குற தக்பீர் என்றா துனியாவுடைய எல்லா விஷயத்தையும் ஹராமாக்குது. இப்ப அல்லாஹ்வோட தான் தொடரும். அதுதான் தக்பீரத்துல் இஹ்ராம். இந்த தக்பீர் அவர் வாழ்க்கையில் ஒட்டிக்கப்படாது. 2வது அஸருடைய முந்தின சுன்னத் 4 ரக்காத். இந்த 4 ரக்காத்தை யாரு தொழுவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று நபியும் துஆ செஞ்சுகிறான், நேரடி துஆ. இந்த சுன்னத்தை அவர் வாழ்க்கையில் ஒட்டிக்கப்படாது. 2வது. 3வது சொன்னாங்க, பருவம் அடைஞ்சதுல இருந்து அவர் எந்த மஹரம் இல்லாத பெண்ணையும் வாழ்க்கையில 2வது ஹராமான பார்வை பார்த்திக்க கூடாது. முதல் பார்வைன்றது ஹலால் இஸ்லாத்துல முதலாவது தெரிச்சா கண்டுபடுவது இந்த பெண் மஹரம் இல்ல. 2வது பார்வை பார்க்கிறது ஹராம். இந்த 2வது பார்வை ஹராமான பார்வை வாழ்க்கையில் அவர் பார்த்து வைக்கப்படாது. ஏன்னா மௌத்து வரை ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. உள்ளத்துல கைய வச்சு யோசிக்கும், இந்த காலத்துல அப்படி ஒருத்தர் வசியத் செஞ்சா யார் அந்த ஜனாசாவை தொழிக்க முன் வருவாங்க? மிம்பர்ல இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் யாருக்கு அந்த குவாலிபிகேஷன் இல்லை. 1 ஹவர் போகுது, 2 ஹவர் போகுது, 3 ஹவர் போகுது, யாரும் வரல. கடைசியாக ஒரு மனிதன் வாராரு, சனம் எல்லாம் கூட்டிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு தவக்கு, ஒரு எதிர்பார்ப்பு, யாரு வரப்போறாங்க இந்த ஜனாதாவை தொழுவிக்க. இந்த நேரம் ஒரு மனிதன் வாராரு, வயசாலி ஒரு மனிதன். இவங்க வாராங்க, கூட்டத்தை பொழந்து கொண்டு வாராங்க. அவங்க தலைய தூக்கி யாரையும் பார்க்கல, தலைய பணிய போட்டுக்கொண்டு நேர ஜனாதா கிட்ட தான் வந்தான். வந்து சொன்னாங்க, குதுபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய், குதுபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய். இவ்வளவு காலம் எனக்கும் ஏண்ட ரப்புக்கும் மத்தியில இருந்த ரகசியமான அமல நீ மக்களுக்கு மத்தியில காட்டி கொடுத்துட்டாய். நான் இந்த ஜனாதாவை தொழுவிக்க மாட்டேன், ஆனா நான் தொழுவிக்கிறேன். நான் தொழுவிக்காட்டி யாரும் தொழுவிக்க முன் வர மாட்டான். வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, வந்தது மலக்கல்ல வந்தது, ஒரு ஜின் அல்ல வந்தது, ஒரு மனிதன். நாங்க படிச்சு இப்ப முகலாய மன்னர்கள் ஷம்சுத்தீன், அலாவுத்தீன், சலாஹுத்தீன், இதுல வந்தது ஷம்சுத்தீன் ரஹிமஹுமுல்லாஹ். இவங்க தான் அந்த ஜனாதாவை தொழுவிச்சாங்க. ஏன்? அந்த 3 அமல் அவங்களுடைய வாழ்க்கையில ரகசியமாயிடுச்சு. எங்களுக்கும் மேல ரப்புக்கும் மத்தியில் என்ன ரகசியம் இல்லை? ஒன்றும் இல்லை. எல்லா அமலையும் வெளியில செல்றேன். நான் ஒரு 10 ரூபாய் சதக்கா, ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் சதக்கா. எனக்கும் மேல ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியும். என்ன அமல் வாழ்க்கையில இருக்குது? ஒரு 10 சுப்ஹானல்லாஹ், ஒரு 10 தஸ்பீஹ், ஒன்றும் இல்லை. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம். விளையாட்டான மாதம் கிடையாது,
ஜாஹிலியத்துடைய காலத்துல இருந்து கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். வரலாறு தெரியாதவர்கள் வேண்டியதை பேசட்டும் ரஜபுக்கு. ஆனா ரஜப் அது ஷஹருல்லா, சந்தேகம் கிடையாது. உலமாக்களால, சலஃபு சாலிஹீன்களால, அவுலியாக்களால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் ரஜப். எல்லா நபிமார் ஒரு சின்ன வரலாறு சொல்லி முடிச்சு கொள்றேன். எல்லா நபிமார்களுக்கு சொந்தமான இடம் தான் பலஸ்தீன். மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு தெரியும். பலஸ்தீன் எல்லா நபிமாருக்கும் சொந்தமான இடம். நபிமார்களுடைய பூமி அது, முஸ்லிம்களுடைய பூமி பலஸ்தீன். இந்த பலஸ்தீன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட ஈக்கக்கூடிய காலம் பலஸ்தீன்ல முஸ்லிம்களுடைய ஆட்சி ஈக்கல. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு யுத்தம், அம்ர் இப்னுல் ஆஸ் 2 சஹாபாக்களை போட்டு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தம் ஜாபியா. இந்த யுத்தத்துல தான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டுல. தெளிவா கேளுங்க இந்த சம்பவத்தை. ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டுல இருந்து ஹிஜ்ரி 400 வரைக்கும் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கையில தான் இருந்துச்சு. ஹிஜ்ரி 400க்கு பின்னால பிரான்ஸ் நாட்டில இருந்து பெரியோரு கூட்டம் வந்தாங்க. முஸ்லிம்கள மேல அட்டாக் பண்ண 70,000 முஸ்லிம்களை ஒரே அடியாக கொண்டாங்க. எங்களுக்கு சும்மா கேட்கிறது கதமா ஈக்குமே. இந்த மஸ்ஜிதுல எத்தனை பேர் ஈப்போம்? 70,000 முஸ்லிம்கள் ஒரே அடியாக கொலை செய்யப்பட்டாங்க. அந்த பிரெஞ்சு அந்த படையுடைய தலைவன் சொன்ன வார்த்தை கிதாபில் எழுதியது. சொன்னான் எப்படி என்றா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால என்னுடைய குதிரையுடைய முழங்கால் வரைக்கும் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்ட ரத்தம் மீந்தி சென்றான். சுப்ஹான், அந்த அளவுக்கு கொலை செய்யப்பட்டான். கொலை செஞ்சதுக்கு பின்னால இவன் மிம்பருக்கு ஏறினான். மஸ்ஜிதுல் அக்ஸால ஏறி சொன்னான், ஒரு காலம் வரும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கபரை நான் தோண்டுவேன். அல்லாஹ், கபரை நான் தோண்டுவேன், அவங்களோட ஜனாதா வெளியே எடுப்பேன். இவன் சவால் விட்டான். அந்த நேரம் இவன் சொன்ன வார்த்தைய எங்களுக்கு தெரியும். நூர்தீன் ஜம்கியுடைய மாணவன் தான் சலாஹுத்தீன் அய்யூபி. மிக பேணுதலான ஒரு மனிதன். எடுத்து பாருங்க வரலாறு. இந்த சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு நியத்தை வச்சாரு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் எடுப்பன், வெற்றி கொள்ளுவன் இன்ஷா அல்லாஹ். எடுத்ததுக்கு பின்னால இந்த தலைவன் களத்தை நான் வெட்டுவேன், ஏண்ட ஹபீபுடைய கபரை தோண்டுவேன் சொன்னான். நான் வெட்டுவன் இவன் களத்தை. அத மாதிரி நியத்தை வச்சு பெரியோர் முஸ்லிம்களுடைய படையை கூட்டி கொண்டு வைத்து, இப்ப அவங்களுடைய படை சின்னது, முஸ்லிம்களுடைய படை பெருசு. இப்ப இந்த நேரம் அந்த தலைவனுடைய களத்தை சலாஹுத்தீன் அய்யூபி வெட்டினான். ஒரே ஒரு கொலை செஞ்சாங்க. மற்ற யுத்தம் செய்யக்கூடிய எல்லா இடம்பாடும் மீகுது. வில் பவர் ஈக்கி, மேன் பவர் ஈக்குது, வெப்பன் எல்லாம் ஈக்குது. ஆனாலும் யுத்தம் செய்யல. அந்த இடத்துல பேசி அஹ்லாக்க காட்டினாங்க. பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு வந்துச்சு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் எழுதுறாங்க. ஏன் அந்த இடத்துல யுத்தம் செய்யல, ஏன் சண்டை பிடிக்கல, 70,000 முஸ்லிம்களை கொண்டாங்க. ஏனென்றா அது ரஜபுடைய மாதம். இந்த ஒரே ஒரு காரணம் தான் கிதாபிலே. ஏன் அது ரஜபுடைய மாதம். அல்லாஹ் சொல்லிக்கிறான், ரஜபுடைய மாதம் யுத்தம் செய்ய வானம், அநியாயம் செய்ய வானம், கொலை செய்ய வானம். ரஜபுடைய மாதத்தை உலமாக்கள் கண்ணியப்படுத்தினான். வரலாறு தெரியாதவங்க வேண்டியதை பேசட்டும், அது பிரச்சனை கிடையாது. அமல் செய்யக்கூடிய மக்கள் அமல் செய்யுங்க. ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துங்க. அல்லாஹுவோட வெளிரங்கமான தொடர்பு அல்ல, ரகசியமான தொடர்பை சீராக்குங்க. அல்லாஹு தஆலா எல்லா நிலைமையும் லேசாக்கி தருவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய